ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 30. கார்த்திக் காரில் ஏறி அமர்ந்து காரை காவ்யாவின் வீட்டை நோக்கி ஓட்டினான். அப்போது சிறிது நேரத்தில் காவ்யா எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த கார்த்திக், என்னங்க மறுபடியும் டல்லா இருக்கீங்க என்று கேட்டான். என்னாலதான் தேவையில்லாம நீங்க ஒரு பெரிய ரவுடி கிட்ட சண்டை போட வேண்டியதா போச்சு. இன்னைக்கு அவங்க இத மனசுல வச்சுக்கிட்டு உங்களை ஏதாவது பண்ணிருவாங்களான்னு பயமா இருக்கு என்றாள் காவ்யா சோர்ந்த குரலில். அவள் முக சோகத்தை பார்த்த கார்த்திக் காவ்யாவிடம், அட இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க வேற எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ரவுடிங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியல, நான் எங்க போனாலும் அதுவே தொடருது என்றான் கார்த்திக் புன்னகைத்து கொண்டு. ஸ்கூல் படிக்கும் போது ரவுடிங்களோட உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அவனிடம் கேட்டாள். அதை ஏன் கேக்குறீங்க, நான் ஸ்கூல் விட்டு வரப்ப என்னைய இது மாதிரி சில ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்க என்றதும், அச்சச்சோ அவங்க எதுக்கு உங்களை கடத்தினாங்க, அப்புறம் அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சீங்க என்று பதறி அடித்துக்கொண்டு கேட்டாள் காவ்யா. அவனுங்க என்னங்க என்னைய பணத்துக்காக தான் கடத்தினாங்க. மகேந்திரன் பையனை கடத்தினா நிறைய பணம் கிடைக்கும்னு தான் கடத்தினாங்க. ஆனா என்னைய அவனுங்க ஒரு நாள் தான் வச்சிருந்தானுங்க. அந்த ஒரு நாளும் நான் நல்லா அவங்கள குடும்பப்படுத்தினேன். அப்புறம் என்ன, நான் பண்ற அழிச்சாட்டியம் தாங்க முடியாம கேட்ட அமௌண்ட பாதியா குறைச்சு வாங்கிக்கிட்டு விட்டுட்டானுங்க என்றான் கார்த்திக். மகேந்திரன் என்ற பெயரை கேட்டதும் காவ்யாவிற்கு அந்த பெயரை எங்கோ கேட்டது போல் இருந்தது. உங்க அப்பாவோட ஃபுல் நேம் மகேந்திர வாசுதேவனா என்று தன் மன சந்தேகத்தை கேட்டாள் காவ்யா. எப்படிங்க இவ்ளோ கரெக்டா சொன்னீங்க என்று கேட்டான் கார்த்திக். அப்படின்னா இவர் மகேந்திர வாசுதேவன் மகனா என்று அதிர்ச்சியாகவே யோசித்துக் கொண்டு கார்த்திக்கை பார்த்த நேரம் அவளிடம் பேசுவதற்காக காவ்யா பக்கம் திரும்பிய கார்த்திக்கின் முகத்தை கவனித்தாள். அவனுக்கும் மகேந்திர வாசுதேவனின் முகசாயலே இருந்தது. தன் கல்லூரி ஃபங்க்ஷனில் சீஃப் கெஸ்டா மகேந்திர வாசுதேவன் வந்திருந்த போது அவரை சற்று தூரமாக பார்த்திருக்கிறாள். அவ்வப்போது நியூஸ் பேப்பரில் அவரை பற்றிய தகவல் படித்திருக்கிறாள். மிக பெரிய கோடீஸ்வரன் மகன் இந்த கார்த்திக் என்றதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. தனக்குள் யோசனையில் மூழ்கி இருந்த காவ்யாவிடம் கார்த்திக், அன்னைக்கு முடிவு பண்ணினேங்க, இந்த ரவுடிங்களை சும்மா விடக்கூடாதுன்னு. நீங்க அங்க இல்லனாலும் நான் ஏதாவது அவனுங்க கிட்ட வம்பிழுக்கத்தான் செஞ்சிருப்பேன் என்று ஏதேதோ சொல்லி கொண்டு வந்தான். ஆனால் அவள் காதில் எதுவும் விழவில்லை. சிறிது தூரத்தில் காவ்யாவின் தெரு வந்தது. அதை பார்க்கவும் காவ்யா கார்த்திக்கிடம், நான் இங்கே இறங்கிக்கிறேன் என்றால் தட்டு தடுமாறி. ஆர் யூ ஷூர் என்று கேட்டான் கார்த்திக். ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தாள் காவ்யா. உடனே கார்த்திக் காரை ஒரு ஓரமாக நிறுத்தினான். காரில் கதவை காவ்யாவிற்கு திறந்து விடுவதற்காக கார்த்திக் இறங்கினான். அதற்குள் காவ்யா காரில் இருந்து இறங்கினாள். அதை பார்க்கவும் அங்கேயே நின்று விட்டான். தேங்க்ஸ் அகெயின் என்றாள் காவ்யா. எத்தனை தடவை சொல்லுவீங்க என்றான் கார்த்திக். உடனே வராத சிரிப்பை வர வைத்த காவ்யா, ஓகே பாய் என்று கூறிவிட்டு தன் வீட்டை நோக்கி 2 அடி எடுத்து வைத்த காவ்யாவிடம், பார்த்து பத்திரமா போங்க என்றான். சட்டென்று அவனை திரும்பி பார்த்து சரி என்று தலையை லேசாக அசைத்து, நீங்களும் பார்த்து பத்திரமா போங்க என்று கூறிவிட்டு திரும்பிய காவ்யாவிற்கு ஏனோ அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. கார்த்திக்கை திரும்பி பார்க்க வேண்டும் என்று கூறிய அவள் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு வேகமாக தன் வீட்டை நோக்கி நடந்தாள். கார்த்திக் காவ்யாவை பார்த்து கொண்டே மெதுவாக எஸ் என்று செய்து கொண்டான். காவ்யா செல்லும் வரை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் கார்த்திக். இங்கு மறுபுறம் சரண்யா மாலை நேரத்தில் ரகுவரனிடம், அங்கிள் நாம இப்ப போய் சக்தி சாரை பார்த்து பேசலாமா என்று கேட்டாள். மணியை பார்த்தவர், ஆபீஸ் முடிகிற டைம் ஆயிடுச்சு, சரி இப்ப போனா சரியாதான் இருக்கும் என்றார். உடனே இருவரும் கிளம்பினர். அவர் தனது காரில் ஏறிக்கொண்டார். சரண்யா ஸ்கூட்டியில் அவரை பின்தொடர்ந்து சென்றாள். ஒரு இடத்தில் அவர் காரை நிறுத்தினார். சரண்யாவும் தன் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு, என்ன அங்கிள் இங்க காரை நிறுத்திட்டீங்க என்று கேட்டாள். ஆமா சரண்யா, சக்தி தம்பி இந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போறத நான் பார்த்தேன் என்றார் ஒரு ரெஸ்டாரண்டை காட்டி. ஓ அப்படியா என்று கூறிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் தன் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு ரகுவரனுடன் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் சென்றாள். அங்கு சுற்றும் முற்றும் பார்த்தாள். அங்கு ஒரு சீட்டில் அமர்ந்து தன் மொபைலை நோண்டி கொண்டிருந்தான் சக்தி. அதை பார்த்ததும் சரண்யா ரகுவரனிடம், அங்கிள் அங்க இருக்காரு சக்தி சார் என்று சக்தியை காட்டினாள். என்று தலையசைத்தவர் அங்கு சென்றார். அவருடன் சரண்யாவும் சேர்ந்து சென்றாள். ரகுவரன் சக்தியின் அருகில் சென்றதும், ஹலோ சக்தி எப்படி இருக்கீங்க என்றார். அப்போதுதான் சக்தி ரகுவரனை தலை நிமிர்ந்து பார்த்தான். சிரித்து கொண்டே, வாங்க அங்கிள் என்று கூறிவிட்டு அவர் பக்கத்தில் சரண்யா நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். சரண்யாவையும் ரகுவரனையும் சேர்த்து பார்த்ததால், இங்க ஏதாவது கிளையண்ட் மீட்டிங் இருக்கா அங்கிள்
என்று கேட்டான். இல்ல சக்தி, உங்களை பார்க்கதான் வந்தோம் என்றார் ரகுவரன். என்னேவா என்று ஆச்சரியமாக கேட்டுவிட்டு, முதல்ல உட்காருங்க அங்கிள் என்று கூறிவிட்டு சரண்யாவை பார்த்து, நீங்களும் உட்காருங்க என்றான். சரண்யாவும் ரகுவரனும் அமர்ந்தனர். சரண்யாவையே பார்த்து கொண்டிருந்தவன் ரகுவரனை பார்த்து, என்ன சாப்பிடுறீங்க என்றான். காஃபி என்று கூறினார் ரகுவரன். சரண்யாவை கூர்மையாக பார்த்து கொண்டே, ஜூஸ், டீ, காஃபி என்று கேட்டான் சக்தி. சரண்யாவிற்கு காஃபி ஷாப்பில் நடந்தது நினைவிற்கு வந்தது. சிறிது நேரம் எதுவும் சொல்லாமல் இருந்த சரண்யாவிடம், ஹலோ, உங்களதான் கேக்குறேன், என்ன சாப்பிடுறீங்க என்றான் சக்தி கொஞ்சம் சத்தமாக. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம் என்றாள் சரண்யா சட்டென்று. ஓகே என்று தோலை குலுக்கி கூறிவிட்டு அங்கு வேலை பார்ப்பவரை, வெயிட்டர் என்று சொடுக்கு போட்டு கூப்பிட்டான் சக்தி. சட்டென்று அதிர்ச்சியாக விழி விரித்து பார்த்தவளுக்கு அவன் தன்னையே அவமானப்படுத்தியது போல் கோபம் வந்தது. தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவர்களை நோக்கி வெயிட்டர் வந்து அவர்களிடம், எஸ் சார் என்றார். சக்தி அந்த வெயிட்டரிடம், எனக்கு ஒரு கோக், அங்கிளுக்கு ஒரு காஃபி என்றான். ஓகே சார் என்று கூறிவிட்டு அந்த வெயிட்டர் அங்கிருந்து சென்றார். வசுந்தராவை பற்றி சக்தியிடம் விசாரித்துக் கொண்டிருந்தார் ரகுவரன். காஃபியும் கோக்கையும் அங்கு வேலை பார்ப்பவர் வைத்துவிட்டு சென்றார். அதை எடுத்து குடித்து கொண்டே, என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க அங்கிள் என்று கேட்டான் சக்தி. ரகுவரன் ஆபீஸ் நிலவரத்தை சக்தியிடம் விளக்கமாக சொல்லிவிட்டு, நீங்க வந்தீங்கன்னா இந்த தடவை ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன்ல நம்ம கம்பெனியும் கலந்துக்க முடியும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே சக்திக்கு குடித்து கொண்டிருந்த கோக் நாசையில் ஏறி இருமல் வந்தது. இருமிக் கொண்டே, அங்கிள் அங்கிள் ஒரு நிமிஷம் என்றவன் இருமல் அடங்கவும், பிசினஸ்னா இது மாதிரி நடக்கிறது சகஜம்தான். இதுக்கு முன்னால எவ்வளவோ பிரசன்டேஷன்ல நம்ம கம்பெனி கலந்திருந்தோம், ப்ராஜெக்ட் கிடைக்காம போயிருக்கு. அதுக்காக கம்பெனியை இழுத்தா மூடிட்டோம். இல்ல இல்ல, அது மாதிரிதான் அங்கிள் இதுவும் என்று சற்றும் பொறுப்பு இல்லாமல் கூறினான். அப்ப என்னதான் தம்பி முடிவா சொல்றீங்க என்று கேட்டார். இல்ல அங்கிள், நான் ஆபீஸ்லாம் வரமாட்டேன், பிரசன்டேஷன்லயும் கலந்துக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறினான் சக்தி. சரியாக ரகுவரனின் மொபைல் ஒலித்தது. அவர் அதை அட்டன் பண்ணி காதில் வைத்து, இதோ உடனே வரேன் என்று கூறிவிட்டு போனை கட் பண்ணாமலே சக்தியிடம், சரி தம்பி, நான் கிளம்புறேன் என்றார். அவன் சிரித்து கொண்டே, பாய் அங்கிள் என்று கூறினான். அவருடனே சரண்யா கிளம்புவதற்கு எழுந்தாள். பின்பு மூச்சை வேகமாக இழுத்துவிட்டு சக்தியை பார்த்து கொண்டே மறுபடியும் டேபிளில் அமர்ந்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்தான் சக்தி. அத்தியாயம் 31. மறுபடியும் அமர்ந்த சரண்யாவை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு, ஏதாவது சாப்பிடுறீங்களா என்று கேட்டான் சக்தி. தன் மனதில், கொஞ்சம் அமைதியா பேசுவோம் என்று எண்ணிக்கொண்ட சரண்யா, இல்ல, நான் உங்ககிட்டதான் பேசணும் என்றாள். நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னுடைய முடிவுல எந்த மாற்றமும் இல்ல என்றான் சற்றும் அலட்டிக் கொள்ளாமல். இல்ல, நான் உங்களை ஆபீஸ்க்கு வர சொல்லல. நீங்க நாளைக்கு பிரசன்டேஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா போதும், மத்தத நாங்க பாத்துக்கிறோம் என்றாள் சரண்யா அமைதியாக. இந்த கதையே வேணாம், இன்னைக்கு இப்படிதான் ஆரம்பிப்பீங்க, அப்புறம் எதுல போய் முடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றான் சக்தி. இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த பிரசன்டேஷனுக்காக நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க தெரியுமா? அதுக்கு பலன் இல்லாம போயிடும். சோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்றாள் சரண்யா. ஹலோ, அதுதானே அவங்க வேலை, அதுக்கு தானே சம்பளம் வாங்குறாங்க என்றான் சக்தி. அவன் வார்த்தைகளில் சரண்யா பொறுமை காற்றில் பறந்தது. கோவத்தில் சட்டென்ற டேபிளில் இருந்து எழுந்தவள், பணத்துக்காக மட்டும் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும்னு யாரும் நினைக்கல. இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறது எங்க திறமைக்கு கிடைக்கிற பாராட்டா நினைக்கிறோம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதோட ரிசல்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அது ஒரு நூல் அளவுல ஃபெயிலியர் ஆயிருந்தா அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு அதை அனுபவிச்சு பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அந்த நூல் அளவு ஃபெயிலியரை சக்சஸா மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா அதை செய்யறதுக்கு எவ்வளவு மனம் துடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உங்ககிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்றாள் சரண்யா கோவக்குரலில். சரண்யாவை மேலும் கீழும் பார்த்த சக்தி, அவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாவது சொல்றதுக்கு பாக்கி இருக்கா என்று கூலாக கேட்டான். சரண்யாவிற்கோ எங்காவது போய் தான் முட்டிக்கொள்ளலாம் போல் இருந்தது. உங்ககிட்ட எல்லாம் பேசலாம்னு வந்தேல்ல, என்ன சொல்லணும் என்றாள் சரண்யா. லேசாக புன்னகைத்துக் கொண்டே தன்னை சுற்றி பார்த்த சக்தி தன் பின்புறம் ஒரு பெரிய கண்ணாடி இருப்பதை பார்த்துவிட்டு அந்த கண்ணாடியை சரண்யாவிடம் காட்டி, அதோ அங்க ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு, அங்க போய் அந்த கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்களே திட்டிக்கோங்க என்றான். அவளுக்கு வந்த கோவத்தில் தன் நெத்தியில் தானே ஒரு அடி அடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். சக்தி அங்கு வேலை பார்ப்பவரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு எழுந்து சென்றவனை அங்கு வேலை பார்ப்பவர்,
சார் ஒரு நிமிஷம் என்று சக்தியை கூப்பிட்டார். என்ன என்பது போல் சக்தி திரும்பி பார்த்தான். அவர் ஒரு பர்ஸை காட்டி, இத உங்க லவர் விட்டுட்டு போயிட்டாங்க என்றார். அந்த பர்ஸை பார்த்தவன், ஓ யா, இது அந்த பொண்ணோடது என்று எண்ணிக்கொண்டே தன் கையில் பர்ஸை வாங்கி கொண்டு, எதை வச்சு அந்த பொண்ணு என்னோட லவர்னு சொல்றீங்க என்று கேட்டான் சக்தி. இல்ல, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர நிறைய ஜோடி இப்படிதான், அந்த பொண்ணுங்க பையனுங்க கூட சண்டை போட்டுட்டு கோவமாக போவாங்க, அதான் சொன்னேன் என்றார். சக்திக்கு சிரிப்பு வந்தது. இங்க அந்த சீன்லாம் கிடையாது என்று கூறிவிட்டு வெளியே சென்றான் சக்தி. அப்போதுதான் சரண்யா தன் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினாள். ஹே, ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் என்று கத்தினான் சக்தி. ஆனால் அது சரண்யா காதில் விழவில்லை. அந்த பொண்ணு பேரு தெரியல, ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டா எப்படி புரியும் என்று எண்ணிக்கொண்டு தன் காரில் ஏறி சரண்யாவை ஃபாலோ செய்தான் சக்தி. சரண்யா கோவத்தில் சற்று வேகமாக ஸ்கூட்டியை ஓட்டி சென்றாள். அவள் பின்தொடர்ந்து சென்றான் சக்தி. ஒரு மார்க்கெட்டுக்குள் சரண்யா வண்டியை வளைக்க ரோட்டில் சரண்யா முன் எதிர்பாராத விதமாக காய்கறி கடையில் இருந்த கூடை கீழே விழுந்தது. அனைத்து காய்கறிகளும் கீழே கொட்டியது. விருட்டென்று தன் ஸ்கூட்டியை பிரேக் அடித்து நிறுத்தினாள் சரண்யா. சற்று தூரமாகவே காரை நிறுத்திய சக்தி காரில் இருந்து இறங்கி சரண்யாவின் பர்ஸை கையில் எடுத்துக்கொண்டு சரண்யாவின் அருகில் வந்து கொண்டிருந்தான். அப்போதுதான் கவனித்தான், அங்கு ஒரு காய்கறி கடை வைத்திருக்கும் முதியவர் கூடையிலிருந்து காய்கறி கீழே ரோட்டில் கொட்டி கிடந்தது. உடனே அங்கேயே நின்றுவிட்ட சக்தி சரண்யாவை பார்த்து கொண்டிருந்தான். அந்த முதியவர் அதை எடுப்பதற்காக எழுந்தார். அதை பார்த்த சரண்யா, நீங்க இருங்க தாத்தா, நான் எடுத்து தரேன் என்று கூறிவிட்டு தன் ஸ்கூட்டியில் இருந்து இறங்கி அந்த காய்கறிகளை எடுத்து கூடையில் போட்டு மறுபடியும் கடையில் தூக்கி வைத்தாள். தான் போற பாதையில காய்கறி இப்படி கொட்டி கிடந்தா பார்த்து வைக்க மாட்டியான்னு எங்களை திட்டி விட்டு போவாங்க. ஆனா நீ எனக்கு அந்த காய்கறிகளை எடுத்து திருப்பி கடையில கொண்டு வந்து வைக்கிற, ரொம்ப நன்றிமா என்றார் சரண்யாவிடம் அந்த முதியவர். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் தாத்தா. உடம்பில் பலம் இருந்தும் அம்மா அப்பா சம்பாத்தியத்துல சாப்பிடுற மனிதருக்கு மத்தியில இந்த வயசான காலத்துல உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்யறது எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்று கூறி புன்னகைத்தாள் சரண்யா. உன்னுடைய மனசு யாருக்கும் வராதுமா என்றார் அந்த முதியவர். அப்படி ஒன்னும் நான் பெரிய விஷயம் பண்ணல என்று லேசாக சிரித்து கொண்டே கூறினாள் சரண்யா. சரண்யாவின் இந்த செயல்களையும் பார்த்த சக்திக்கு ஏதேதோ பல ஞாபகம் வர அவனுடனே தன் அடிகளை ஒவ்வொன்றாக பின்னெடுத்து வைத்து சென்று மறுபடியும் காரில் ஏறி காரை ரிவர்ஸ் எடுத்தான். அந்த முதியவரிடம் பேசிவிட்டு மீண்டும் வீட்டை நோக்கி சென்றாள் சரண்யா. சரண்யா தன் வீட்டை அடைந்ததும் வாசலில் நிறைய செருப்பு கிடப்பதை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு, அம்மா இன்னைக்கு அஜய் கூட வெளியூருக்கு ஆஸ்பத்திரி போறேன்னு சொன்னாங்க, வீடு வெறிச்சு கிடக்கும்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியே இவ்ளோ செருப்பு கிடக்கு என்று நினைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். சரண்யாவை பார்த்ததும் பத்மா, இதோ பொண்ணு வந்துருச்சு என்றார். உடனே அங்கிருந்த கூட்டம் மொத்த பேரும் சரண்யாவை தான் பார்த்தார்கள். சரண்யா ஒன்றும் புரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாள். சரண்யா அருகில் வந்த காஞ்சனா, உன்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, வா உள்ள என்று அழைத்து சென்றார். அந்த கூட்டத்தையும் ஏற்பாட்டையும் பார்த்த சரண்யாவிற்கு மனதில், பொண்ணு பார்க்க வந்தா மாதிரி தெரியலையே, ஏதோ நிச்சயதார்த்தம் பண்ண வந்தா மாதிரி இருக்கு என்று யோசித்துக் கொண்டே தன் அறைக்குள் சென்றாள். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.